ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியீர்களா? என்ன சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல்? நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்றாரு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆலயம் இல்லாமல் கூடாரமாகிய ஆசாரிப்பு கூடாரத்திலே கர்த்தரை தேடி வந்தார்கள். பிற்காலத்திலே அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அங்கங்கே எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெங்கெல்லாம் கூட்டு போய் அந்த டென்ட்டை போட்டு அங்கே பலி செலுத்துவாங்க. அன்னைக்கு ஆலயமாக இருந்தது அந்த ஆசாரிப்பு கூடாரம் தான். ஆனால் தாவீது காலத்தில் வந்தபோது தாவீது ஒரு ஆலயத்தை கட்ட ஆசையாக இருந்தான். அவன் கை இரத்தத்தினால் நிறைந்திருந்தபடினாலே, அநேக ரத்தம் சிந்தப்பட்டபடினாலே அவனுடைய கையினால் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. உன் மகனாகிய சாலமோன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், நீ விரும்பின அந்த ஆலயத்தை அவன் கட்டுவான். அப்போ இதுவரைக்கும் தேவனுடைய ஆலய நிலையில்லாமல் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்த போது ஒரு நிலையான இடத்தை ஆண்டவர் அவள் கொடுத்தபடினாலே அவள் அங்கும் இங்கும் அலையாதபடிக்கு இஸ்ரவேலிலே ஆண்டவர் எருசலேமிலே ஆண்டவருடைய ஆலயத்தை சாலமோன் கட்டினான். உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆலயம் தேவனுடைய ஆலயமாக இருந்தது. அந்த ஆலயம் வெள்ளினாலும் பொன்னினாலும் விலை மதிப்பில்லாத ஒரு மரங்களினாலும் கட்டப்பட்ட ஆலயம். அல்லேலூயா. அந்த ஆலயத்திலே 3 காரியம் இருந்தது. பிரகாரம் 3 காரியம் இருந்தது. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 3 இடங்கள் இருந்தது பாருங்க. அந்த பிரகாரங்களிலே ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற ஜனங்கள் வருவாங்க. அந்த பரிசுத்த ஜனங்களிலே எல்லா ஜனங்களும் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்கள் வந்து நிற்பாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆசாரியன் போவான். அப்போ எல்லா ஜனங்கள் எல்லாம் அந்த ஆசாரியனுடைய சத்தத்தை கேட்பார்கள். ஆசாரியன் உள்ள போகும்போது, பூஜையில் போகும்போது அவன் இடுப்பில் ஒரு மணியை கட்டி தான் அனுப்புவாங்க. ஏன்னா நம்முடைய தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். மணி கட்டி அவன் இடுப்பில் ஒரு கயிறை கட்டுவாங்க. ஒருத்தன் பரிசுத்தம் இல்லாமல் அந்த ஆலயத்துக்கு போயிட்டா மகா பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் அடித்து விடுவார், அவன் செத்து போயிடுவான். எதனால? பாவம் செய்த ஆத்மா சாகும். அந்த ஆலயத்தில் யாரும் ஈஸியாக போயிட முடியாது பாருங்க. அது மகா பரிசுத்தமான ஸ்தலம். அந்த ஆலயத்தை, இந்த சரீரமாக இந்த ஆலயத்தை நாம் கெடுத்து கொண்டு நம்ம ஆலயத்திலே போகுமாண்டால் அந்த பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் கெடுத்து போடுவான், ஆத்மாவை கெடுத்து போடுவான். ஆகினாலே அந்த ஸ்தலத்துக்கு போனோன்னா ஆசாரியனும் தன்னை பரிசுத்தமாக்கணும், ஜனங்களையும் பரிசுத்தமாக்கணும். அப்படி தான் போகணும். அந்த ஆசாரியனுடைய அந்த ஆலயத்துக்கு எல்லாரும் போய் கர்த்தருக்கு முன்பாக நிற்பாங்க. போக்குவரத்துமாக இருப்பாங்க. எதற்கு கோயிலுக்கு போகிறாங்க? கர்த்தரை சந்திக்க, கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ண, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை குறித்து அந்த ஜனங்களை அறிந்திருந்தபடினாலே அற்புதங்களாலும் அடையாளங்களையும் தமது பலத்த ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை அந்த இஸ்ரவேல் மக்களை கொண்டு வந்தார். எகிப்தில் இருக்கிற அந்த பார்வோன் அரசன் அதையெல்லாம் பார்த்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாங்க, புலஜாதிகள்லாம் பார்த்தாங்க, உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் பார்த்தாங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் கண்டார்கள். செங்கடலை பிளந்ததை கண்டார்கள், யோர்தானை பிளந்ததை கண்டார்கள், எரிகோ கோட்டை உடைந்ததை கண்டார்கள், கண்மலையிலே நீரூற்றை உண்டானதை கண்டார்கள். 40 வருஷம் எந்த விவசாயம் பண்ணாமல் இரவும் பகலும் அவளுக்கு ஆண்டவர் சூரியனாய் வெளிச்சமாய் இருந்தார். பனி பொழியவில்லை. அவளுக்கு ஏற்ற காலத்தில் மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாம் அவரோடு கூட இருந்தாருங்க. எல்லா வல்லமையும் கண்டாங்க. அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நிலையான இடம் இல்லாததுனாலே அந்த ஆலயத்தை அவள் கட்டி அந்த ஆலயத்தில் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அந்த ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். அங்கே அதுக்கு மேலே கிருபாசனம் இருக்கும். அந்த பெட்டி மேலே கிருபாசனம் இருக்கும். அந்த கிருபாசனத்தின் மேலே கர்த்தருடைய மகிமை வரும். அல்லேலூயா. ஆலயத்தின் நடுவிலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. மோசேக்கு எழுதி கொடுத்தாரே அந்த 10 கற்பனை அந்த உடன்படிக்கை பெட்டியில் தான் வைத்தாங்க. அதுக்குள்ள மண்ணா இருந்தது. 40 வருஷமா இரவும் பகலும் ஆண்டவர் அவளுக்கு 40 வருஷமாக உணவளித்தார். அந்த மண்ணா அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, ஆரோனுடைய துளிர்த்த கோல் அதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மன்னா என்பது தேவனுடைய வார்த்தை. ஆமே, ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தை அங்கே வைத்திருந்தார். அனுதினமும் அவர்களை காப்பாற்றுகிற அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதற்கு ஒப்பா இருக்கிறதுனா
காய்ந்த கொம்பு துளிர் விடுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிரோடு கூட எழுந்திருப்பார். ஆமென். தாவீதுடைய துளித்தது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஏசாயாவுடைய என்ன பேர், அது ஈசாயின் பேர் துளித்தது என்று சொல்லப்படுகிறது பாருங்க. அந்த ஈசாயின் பேர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்கிற அர்த்தத்தை குறிக்கிறது. இது ஆவிக்குரிய அர்த்தமா இருக்கிறது பாருங்க. தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் பரிசுத்தமான ஆலயம் என்று பவுல் சொல்லுகிறார். வேதத்தை ஆராய்ந்த தேவ மனுஷன், சத்தியத்தை புரிந்து கொண்ட தேவ மனுஷன் இந்த சத்தியத்தை பேசுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? கேள்வி கேட்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறதை நீங்கள் அறியாது இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட போது ஆவியானவர் உங்களுக்கு முத்திரை போடுகிறார். எப்படி என்றால் திருவசனத்தின் மூலமாக நீங்கள் ஏற்றுக்கொண்ட போது ஆவியானவர் அந்த வசனத்தின் முத்திரை போடுகிறார். நீங்கள் என்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ற இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு பிள்ளை என்ற குமாரனுடைய ஆவி உன் இருதயத்தை ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பிள்ளையாகவும் ஆண்டவரை அச்சாரமுள்ள ஆவி ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார். மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக நீங்கள் அந்த ஆவியை பெற்றிருக்கீங்க. அது சுவிசேஷத்திலே உங்களுக்கு என்னைக்கு அறிவிக்கப்பட்டதோ அன்னைக்கே அந்த ஆவி உனக்குள்ள கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அந்த ஆலயம் பரிசுத்தமா இருந்தது. அன்னைக்கு இருந்த ஆலயம் இஸ்ரவேலிலே ஒரே ஒரு ஆலயம் தான் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆலயம் இடிக்கப்பட்ட போது மீண்டும் அது கட்டப்படாது இருந்தது. ஆமென். அது மீண்டும் கட்டப்படாது இருந்தது. நமக்குள்ள ஒரு ஆலயம் இருக்குது. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3ஆம் நாளிலே நான் என்ன பண்ணுவேன், அதை உயிர்ப்பிப்பேன், 3ஆம் நாளிலே அதை கட்டி எழுப்புவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து, நீ இந்த ஆலயத்தை கட்ட 42 வருஷம் ஆயிடுச்சு, நீ இந்த ஆலயத்தை 3 நாளில் கட்டிடுவியோ என்று அவங்க புத்தி இல்லாம, நான் பேசுந்தா இயேசு பேசுறது என்ன, தன் சரீரமாக ஆலயத்தை குறித்து பேசினார். ஆனால் அவனுங்க என்ன புரிஞ்சுக்கினானுங்க, அந்த ஆலயத்தை பற்றி பேசுகிறாரு நினைக்கிறேன். அவர் சொன்னது தன்னுடைய சரீரமாகி ஆலயத்தை குறித்து பேசுகிறார். இதை இடித்து போட போறீங்க. நீங்கள் இதை இடிச்சு போறீங்கன்னு என்ன அர்த்தம்? என்ன பண்ண போறீங்க? சிலுவையில் அறைந்து கொல்ல போறீங்க. என் சரீரம் என்ன பண்ண போகிறது? இடிக்கப்பட போகிறது. இதை பற்றி பேசினுக்கிறாரு. அவனுக்கு என்ன புரிஞ்சுது? இன்னைக்கு நம்ம சத்தியத்தை ஒன்று பேசுவோம், புரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம சத்தியத்தை பேசுவோம், அது குற்றமுள்ள மனசாட்சி கலகக்காரனாக இருந்தால் என்ன பண்ணுவான்? அவன் மனசாட்சி குத்தம். இதுதான் உண்மைங்க. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், இதுதான் உண்மை. நம்ம பேசுறது சத்தியத்தை பேசுவோம். ஆனால் இயேசு பேசினார், இந்த ஆலயத்தை இடித்து 3ஆம் நாள் கட்டுவேன். ஆனால் அந்த யூதர் என்ன பிடிச்சிட்டானுங்க, இந்த ஆலயத்தை கட்டி நீ இடிச்சிடுவியோ, 3ஆம் நாள் கட்டிடுவியோ, 42 வருஷம் ஆயிடுச்சியா, என்ன என் பைத்தியமா பிடிச்சிது உனக்கு? பேசினார். அப்படிதான் பார்த்தானுங்க அவனுக்கு. பாருங்க, அவர் சொன்னார், இந்த சரீரமாக ஆலயத்தை நீங்க இழுத்து போடுங்க, நான் 3 நாள் எழுப்புவேன்றார். ஆமென், அல்லேலூயா. இயேசு சொன்னது அவர்கள் புரிந்து கொள்ளாதனாலே அவர் என்ன பண்ணாங்க? பகைத்தார்கள், கொலை செய்ய விரோதமான காரியங்களை செய்தார்கள். ஆமென். அவர் ஒரு கூட்டம் கூடிச்சு பாருங்க. ஒரு கூட்டம் என்ன பண்ணிச்சு? கூடிச்சு, கும்பல் கூடிச்சு. ஆனாலும் அவனுக்கு அவர் பயப்படல. ஆமென். தன்னை அனுப்பினவர் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். நான் எதற்காக வந்தேன் என்பதை அறிந்திருந்தார். நான் இந்த ஜனங்களுக்காக ஜீவன் கொடுக்க வந்தேன். ஆமென், அல்லேலூயா. நான் இந்த ஜனங்களுக்காக மரிக்க வந்தேன். பிதாவாகிய தேவன் என்னை 3ஆம் நாளில் என்னை எழுப்புவார். ஆவியானவர் என்னை எழுப்புவார். இடித்து போட்ட இந்த சரீரத்தை, ஆலயத்தை எழுப்புவார். ஆமென். நான் சொல்லுகிறது என்ன என்றால், இந்த கட்டிடம் இது ஆலயம் அல்ல. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க அந்த ஆலயத்தை குறித்து மிக மதிப்புள்ளதாகவும் அந்த ஆலயத்தை குறித்து பெருமையாக நினைத்தார்கள். ஆண்டவர் சொல்றார், இது ஆலயம் அல்ல, இந்த கட்டிடம் ஆலயம் அல்ல. இது பொன்னினால் மூடப்பட்டிருந்தாலும், இது தங்கத்தினால் மூடப்பட்டிருந்தாலும், இது விலையேறப்பட்ட மரங்களினால் மூடப்பட்டிருந்தாலும், இது ஆலயம் அல்ல, நீங்க தான் ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டிடம் ஆலயம் அல்லங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, சபையில் இதெல்லாம் போதிக்கிறது இல்ல. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று பரிசுத்த பவுல் சொல்றார். அல்லேலூயா. இங்கே வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், மிகப்பெரிய வல்லமை உள்ள தேவன். வானம் அவருடையது, பூமியோ ஒரு வானம் ஒரு சிங்காசனம், பூமியோ ஒரு பாதபடியா இருக்கிறது. எனக்கு ஒரு ஆலயத்தை எப்படி கட்டுவீர் என்று ஏசாயா கேட்கிறான். அல்லேலூயா. இவங்க ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறது இல்ல. ஆமென். சூரியன் சந்திரன் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்கள் உண்டாக்கின தேவன், அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட முடியுமா? மனுஷன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுவாரா?
புத்தீனமான மனுஷனே, தேவன் மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். வானாதி வானவர் உங்கள் உள்ளத்தில் வந்து அந்த ஆவியா இருக்கிற அந்த தேவன் உங்கள் ஆத்மாவிலே வந்து உங்களை பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. நீங்க கோயிலுங்க, அவர் சாமி. சாமி இல்லாத கோயிலு வேஸ்ட். ஆமே, இயேசு சாமி உள்ளத்துல இல்லைன்னா இந்த கோயில் இருக்கிறது வேஸ்ட். அல்லேலூயா. உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை இடித்து போட முடியாது. எந்த பிசாசு என்ன பண்ண முடியாது? இந்த ஆலயத்தை இடித்து போடவே முடியாது. ஆமே, இது தேவன் நமக்காக ஏற்படுத்தின தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறது நீங்க அறியாது இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியலையா? நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டீங்களே, அன்னைக்கே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு, உங்களுக்கு தெரியலையா? ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா என்று பவுல் கேட்கிறார். அது சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் பரிசுத்தர் ஆகினாலும் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொன்னார். நான் பரிசுத்தமா வாழ மாட்டேன், நான் சுத்தமாக தான் வாழ்வேன், என் இஷ்டம் போல வாழ்வேன், என் மனம் போல வாழ்வேன், என் குணம் போல தான் வாழ்வேன். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், தப்பாக தான் வாழ்வேன் அப்படின்னு நீ முடிவெடுத்தினா இந்த ஆலயத்தை நீ என்ன பண்ணுற, தேவனுடைய ஆலயத்தை, பரிசுத்தமான ஆலயத்தை கெடுத்து போடுற. இந்த பரிசுத்தமான ஆலயத்தை நாம் கெடுத்து போடக்கூடாது. உங்களுக்குள் தங்கியிருக்கிற இந்த ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கிறார். ஒருவன் தன்னைத்தானே வஞ்சியாது இருப்பானாக. நீ என்ன பண்ணக்கூடாது, உங்களை நீங்களே என்ன பண்ணக்கூடாது, வஞ்சிச்ச கூடாது. நீ சொல்றான் பரிசுத்தெல்லாம் தேவை கிடையாது, அவரே நம்முடைய பரிசுத்தர். என்ன வசனம் சொல்றான்? அவரே நம்முடைய பரிசுத்தர் சொல்றான். ஆனா பரிசுத்தமா நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்றான். ஆண்டவர் சொன்னார் வெளிப்படுத்த விசேஷத்துல, பரிசுத்த உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடட்டும், பாவிகளும் வேசிக்கல்லனும் துன்மார்க்கனும் பொல்லாதவனும் எங்கே போகிறான், நரகத்துக்கு போவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆலயத்தை கெடுத்து போடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சரீரமாகிய ஆலயத்தை நாம் என்ன பண்ணணும், பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணி அவன் ஞானியாகாதபடிக்கு பைத்தியக்காரனாக இருக்க கடவான். அல்லேலூயா. தன்னை ஞானி நினச்சிக்கினா இந்த உலகத்தில் இருக்கிறவன்லாம் கோடிக்கணக்கான பணம் இருக்குது, அதை வச்சு அவன் குடிக்கிறான். பணம் இருக்குது, நான் குடிக்கிறேன், தவறான வாழ்க்கை வாழ்க்கிறேன். என்ன பண்ணுறான்? யாரும் என்ன பண்ண முடியாது, எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. என் காசு, என் பணம், என் உடம்பு, என் சரீரம். அமெரிக்காவில் அப்படி தான் சொல்கிறாங்களாம். என் காசு, என் பணம், என் உடம்பு, நான் என்ன பண்ணுவேன், கடவுளுக்கு கீழ்ப்படின்னு அவசியம் கிடையாது. என் சொந்த விருப்பத்தின்படி தான் நான் வாழ்வேன். சொந்த விருப்பப்படி வாழ்வாங்களாம். இது கிரையம் கொடுத்தப்பட்ட சபை, ரத்தம் சிந்தி வாங்கினப்பட்ட சரீரம் என்பது என்ன பண்ணல, புரிஞ்சிக்கல. பாருங்க, புரிஞ்சிக்காத்தான் என்ன பண்ணுறாங்க, இஷ்டம் போல வாழ்கிறாங்க. மனம் போன போக்கலை, குணம் போன போக்கலை வாழ்ங்க. அவங்க என்ன நினச்சினாங்க, வல்லரசு காலத்தில் இருக்கிறோம். என்ன காலத்தில் இருக்கிறாங்களா? வல்லரசு காலத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படி இல்லைன்னா, ஏய் அதெல்லாம் ஒரு காலமாக. இது பரிசுத்தம் இல்லாத எத்தனை பேர் எத்தனை மணி வேணாலும் கட்டிக்கின்னு வாழலாம், யார் கூட வேணாலும் வாழலாம் என்று தவறான வாழ்க்கை, தன்னைத்தானே வஞ்சித்து தன்னை ஞானி என்று நினைத்து பைத்தியக்காரனாயிட்டான். இந்த உலகத்தில் நிறைய பைத்தியக்காரன் இருக்கிறான் பாரு. கடவுள் இல்லைன்னு சொல்றான் ஒரு பைத்தியக்காரன், முட்டாள், மூடன். ஏன் அவன் முட்டாளா இருக்கிறான், மூடனா இருக்கிறான்? உண்டாக்கப்பட்டவைகளை அவன் குறித்து அவன் நிதானித்திருந்தான். சூரியன் சந்திரன் நிதானித்திருந்தான். இந்த பூமியை அவன் பார்த்துருந்தான், அவன் நிதானித்திருந்தான். உண்டாக்கப்பட்டவைகளெல்லாம் இதெல்லாம் யார் உண்டாக்கி இருக்கிறாங்க என்பதை அவன் நிதானித்து இருப்பான். கடவுள் இல்லைன்னு சொல்றவன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை பார்த்து பூமியை பார்த்து இதை பார்த்தாலே கடவுள் ஒரு இருக்கிறார் என்பது தெரியும். அதை உணர்ந்திருக்கலாம். தங்களை ஞானி என்று நினைச்சுன்னு நினைக்கிறாங்க. பைத்தியமாக கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான், பைத்தியமாக இருக்கிறான். தங்களை ஞானி என்று சொல்லி அற்பமாக எண்ணுகிறான், கடவுள் இல்லை என்று சொல்லி போதிக்கிறான். தங்களை என்ன பண்ணாங்க, அவரை தேவன் என்று அறிந்தும் சோத்தறியாமல் நமஸ்கரியாமல் இருந்தபடினால அவர்கள் வீணராக ஆனார்கள். அவள் இருதயம் இருளடைந்து போயிடுச்சா. இருதயம் இருளடைஞ்சு போயிடுச்சுன்னா போச்சு, முடிஞ்சிச்சு. கடவுள் இல்லைன்னு சொல்றவன் மதிகேடன், முட்டாள். கடவுள் இருக்கிறார். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. சூரியனை பாருங்க,
இதை யார் உண்டாக்கினார் கொஞ்சம் சிந்திங்க, அப்பயே புரிஞ்சிடும் என்னான்ட்டு. கடவுள் இருக்கிறார் என்று, நீங்க அறியப்படாத தேவனை நீ வணங்கி கொண்டு இருக்கிறீர் என்று சொல்றார் எபேசு பட்டணத்தில். நான் அறிந்திருக்கிற தேவனை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன் என்று பவுல் சொல்றார். அல்லேலூயா. நாம் அறியப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். வாசிங்க, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது, அப்படியே ஞானிகளை அவர் தந்திரத்தினாலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளை தன் தந்திரத்தினாலே பிடிக்கிறார். இந்த உலகத்திலே இருந்த எல்லா ஞானிகளின் தந்திரத்தினாலே பிடிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்த ஒரு தலை சிறந்த ஒரு போதகர், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை பற்றி அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கடந்தார்கள் என்பதை அவர் போதித்துக் கொண்டிருக்கும் போது தங்களை ஞானி போல நினைத்தார்கள். அவர் எப்படி கடந்தார்கள் என்றால், அன்னைக்கு இருந்த செங்கடல் எப்படி இருந்ததா, முழங்கால் அளவு தான் இருந்தது. 15 கிலோமீட்டர்ல முழங்கால் அளவு தான் இருந்தது. ஆகினாலே அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, முழங்கால் அளவு இருக்கிற தண்ணியிலே கடந்து போனார்கள் என்று சொன்ன போது அங்க இருந்த ஒரு பையன் சொன்னான், அல்லேலூயான்றான். எதுக்கு நீ அல்லேலூயா என்று சொன்ன போது அப்ப சொன்னானா, அந்த முழங்கால் தண்ணியிலே இஸ்ரவேல் பார்வோனுடைய சேனைகளையும் அவனுடைய ரதங்களெல்லாம் அழித்தவரை துதிங்கள் என்று எழுதி இருக்கிறதே, முழங்கால் தண்ணியிலே ஆண்டவர் எல்லாரையும் அழிச்சிட்டாரே, ஸ்தோத்திரம் நானான். அந்த போதகன் முட்டாள்தனமான தன்னுடைய ஞானத்தினாலே அறிவிழந்து போனான் பாருங்க. ஆமென். அறிவிழந்து போயிட்டான் பாருங்க. அவன் சின்ன பையன் எழுந்து சொல்றான், முழங்கால் தண்ணியிலேயே ரதம் எத்தனை ஹைட் இருக்கும், 15 அடி ஹைட் இருக்கும். குதிரை எவ்வளோ ஹைட் இருக்கும், கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி ஹைட் இருக்கும். அந்த தண்ணியிலே மூழ்கடிச்சு சாகடிச்சாரே, அல்லேலூயானா. அவனுடைய ஞானத்தை ஆண்டவர் பைத்தியமாக்கினார். கம்யூனிஸ்ட் தேசத்திலே ஒருவர் பேசிக்கொண்டே இருந்தானாம், கடவுள் இல்லை, கடவுள் நம்புகிறவன் முட்டாள், காட்டு முராண்டி என்று சொல்லிக்கொண்டே இருந்த போது, கடவுளை நான் பார்க்கவில்லை, ஆகினால் கடவுள் இல்லை என்று உரத்த சத்தமா பேசிக்கொண்டே இருந்தான். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் போது கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷன், கண் தெரியாத பார்வையில்லாத ஒரு மனுஷன் அந்த கூட்டத்தில் இருந்தான். அவன் கேட்டான், கடவுளை பார்த்தாதான் நீ நம்புவியா, கடவுள் இருக்கிறார் என்று சொன்ன போது, நான் கடவுள் இல்லை, கடவுளை நான் பார்க்கிறேன், சூரியனை பார்க்கிறேன், சூரியன் இருக்கிறது, சந்திரனை பார்க்கிறேன், சந்திரன் இருக்கிறது, மனுஷனை பார்க்கிறேன், மனுஷன் இருக்கு, மிருகங்களை பார்த்து மிருகம் இருக்கிறது, நான் கடவுளை தேடி பார்த்தேன், ஆகினால் கடவுள் இல்லை என்று சொன்னான். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த கண் தெரியாத ஒருவன் சொல்கிறான், அப்போ சொல்றான், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பார்க்கவில்லை, ஆகினால் நீ இல்லை என்று சொன்னான். உன் சத்தத்தை நான் கேட்கிறேன், ஆனா நான் என்னால பார்க்க முடியல, ஆகினா நீ இல்லை என்று சொன்ன பாரு. அவர் சொன்னதெல்லாம் பைத்தியமாக்கினார். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஞானத்தை எல்லாம் தேவன் பைத்தியமாக பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒரே குலத்தில் தோன்ற பண்ணினார். ஒரு மனுஷன் மூலமாக ஆண்டவர் இந்த சந்ததிய பூமியை உருவாக்கினார், அவனை மண்ணினால் உருவாக்கினார் என்பதை இந்த சத்தியத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த உலகமானது தன் ஞானத்தினாலே அவமதிக்கிறபடினாலே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்குகிறார். அல்லேலூயா. தேவன் மனுஷனை குரங்கில் இருந்து உருவாக்கவில்லை. டார்வின் என்கிற ஒரு மனுஷன் விஞ்ஞானி, அந்த நாட்களிலே பேர் பெற்றவன், புகழ் பெற்றவன். அவனுடைய ஞானத்தை கண்டு உலகமே ஆச்சரியப்பட்டது. அவன் சொல்லுகிறான், மனிதன் குரங்கில் இருந்து வந்தான், குரங்கில் இருந்து தான் தோன்றினான் என்று சொன்ன போது இந்த உலகமே அவனை நம்பினது, அவனுடைய பேச்சை நம்பினது. ஆனால் அவன் சாகத்துக்கு முன்னாடி அவன் பல வருஷமாக பைத்தியம் பிடித்து தான் சேர்த்தான். ஒரு பைத்தியக்காரன் இந்த உலகத்திலே வந்து சொல்லுகிறான், குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் என்று சொன்ன போது எல்லாரும் நம்பினார்கள். இவ்வுலகத்தின் ஞானத்தை ஞானியாய் நினைத்த அவனுடைய ஞானத்தை அவன் பைத்தியமாக்கினார். அவன் பைத்தியக்காரனாக மரித்தான், ஒன்றுமில்லாமல் போய்விட்டான் பாருங்க. வேத வசனம் சத்தியமா இருக்கிறது. ஞானிகளுடைய ஞானத்தை அவமதிக்கிறார், பைத்தியமாக்குறார் என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க, ஞானிகளுடைய சிந்தனைகளை வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. ஞானிகளுடைய சிந்தனை வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்படி இருக்கிற ஒருவன் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. இருக்க ஒரு மனுஷனும் மேன்மை பாராட்டாக இருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். எல்லாம் உங்களுடையது. உலகம் பூமி எல்லாம் உங்களுடையது. என்ன சொல்றாரு? கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காலமாகிலும் வருங்காரியமாகிலும் எல்லாம் உங்களுடையது. கிறிஸ்து உங்களுடையவர். அல்லேலூயா. வானம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பூமியில் இருக்க எல்லாம் கர்த்தருடையது. அந்த உண்டாக்கின அந்த கர்த்தரே யாருடையவர்? உங்களுடையவர். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க படிச்சு யோசித்து சிந்திச்சு பார்த்தா தெரியும்.
நம்முடைய அறியாமை நீங்கும் பாருங்க. எல்லாம் கர்த்தருடையது, ஆனா கர்த்தரே யாருடையவர்? என்னுடையவர். ஆமே, அல்லேலூயா. ஒரு குத்து சண்டை வீரன் குத்து சண்டை போட்டான், யுத்தம் பண்ணினதெல்லாம் அவன். சண்டை 10 ரவுண்டு அடி 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 அடின்னு அடிச்சு உதறத கீஞ்சி கண்ணுங்கன்னெல்லாம் பிரிங்கி வந்துச்சு. ஒரு யுத்தத்தில் யுத்தம் பண்ணுகிறவனுக்கு இத்தனை கோடி லட்சம் பணம் கொடுக்குறான்னு சொல்லி அங்கே யுத்தம் பண்ணினாங்க. பயிற்சி பண்ணது அவன், சண்டை பண்ணது அவன், அடி வாங்குனது அவன், உத வாங்குனது அவன், குத்து வாங்குனது அவன், ரத்தம் கொட்டினது அவன். பரிசு கொடுத்தாங்க, பரிசு வீட்டுக்கு எடுத்து போனார். அடி வாங்கி 10ஆவது ரவுண்டில் இவர் ஜெயிச்சிட்டார். பரிசு எடுத்து போனார். அவங்க அன்பு மனைவி என்ன பண்ண, ஓடி வந்து ஒரு முத்தம் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, செல்லம்மா அதை அந்த பரிசு பொருள் மொத்தமாக அவங்க வாங்கி போயிட்டாங்க. இதுலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, இயேசு எல்லாத்தையும் உண்டாக்கினார், எல்லாத்தையும் படைச்சார், யுத்தம் பண்ணார், பாவத்துக்காக மரித்தார், எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். இப்போ அவர் மனவாட்டி ஆகிய நாம் என்ன பண்ணுறோம், இயேசுவை நேசித்து இயேசு தான் என் ஆண்டவர் சொல்லிட்ட அவர் விசுவாசித்தா அவர் உண்டாக்கினதெல்லாம் நம்மளுடையது. ஆமே, அல்லேலூயா. எல்லாம் அவருடையது. அவரே நம்மளுடையவராக இருக்கிறார். அவரே எனக்கு சொந்தங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வானத்தை பூமியை உண்டாக்கின தெய்வம், செய்வ சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு அவரே சொந்தமாயிட்டார். அல்லேலூயா. ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும், ஆலயத்தை பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டும். ரோமர் புஸ்தகத்தை 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமே, அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராக இராமல் ஆவிக்கு உட்பட்டவராக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, அவருடையவன் அல்ல. அப்போ என்ன சொல்றார் இந்த வசனத்தை? தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்க மாட்டீங்க. அப்போ மாம்சத்துக்குரியவர்கள் யார்? மாம்சத்துக்குரியவர்கள் யார்? நீ அதே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்தை வாசி பாருங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று. என்ன சொன்னார்? மாம்சத்துக்குரியவர்கள், மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் யார் என்பது பவுல் தான் சொல்றாரு, விளக்கமா சொல்றாரு. அங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர், மாம்சத்துக்கு உட்பட்டவர் சொல்லி படிக்கிறோம். ஆனா மாம்சத்துக்கு உட்பட்டவருடைய சுபாவம் என்ன, மாம்சத்துக்கு உட்பட்டவர் எப்படி இருப்பாங்க என்பதை என்ன பண்றாரு பவுல் இங்க கொஞ்சம் தெளிவா எழுதுறாரு. வாசிங்க. மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வளரல, குழந்தைகளா இருக்கிறேன் என்று நான் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பாருங்க என்ன சொல்றாரு. நீங்க கிறிஸ்துக்குள் என்ன பண்ணீங்க? குழந்தைங்களா இருக்கீங்க. நான் ஏதாவது நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தான்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணீங்க? இன்னும் வளராம குழந்தையா இருக்கிறீங்க. கறியை கொடுக்க முடியல உங்களுக்கு. நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு கறியை கொடுத்தா ஜீரணமாவா? அது குழந்தைக்கு யாரா கறியை கொடுக்க முடியுமா? ஜீரணமாகுமா? 2 வயசு குழந்தைக்கு போய் கறியை கொடுத்தா அப்படி ஜீரணமாகுமா? குழந்தைங்களா இருக்கிறோம், கறி சாப்பிட முடியாது பாருங்க. அப்போ ஆவிக்குரிய சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிக்கலாம்னு நினைச்சா இன்னும் நீங்க என்ன பண்ணீங்க? வளராம கிறிஸ்துக்குள்ள குழந்தைகளா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு மாம்சத்துக்குரியவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. வாசிங்க. பொறாமையும் வாக்குவாதமும். பாருங்க, மாம்சத்துக்குரியவர்கள் குழந்தையா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? பொறாமையா இருப்பாங்க. மாம்சத்துக்குரியவர்களா இராமல். அப்ப பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள். பேதகம் என்ன அர்த்தம்? பிரிச்சு பார்க்கறது பாருங்க. ஒருத்தர் என்ன பண்ணுது? மற்றவங்களை பிரிச்சு பார்க்கறது. அவங்களை காட்டிலும் நாங்கள் நல்லவங்க அல்லவா, அவங்களை காட்டிலும் நாங்கள் பரிசுத்தவங்கள. பேதங்கள், பொறாமை, வாக்குவாதம், இதெல்லாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவராக இராமல் ஆவிக்கு உட்பட்டவராக இருக்கணும். அப்போ நம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்றால் இந்த சரீரத்திலே பொறாமை இருக்கக்கூடாது, வாக்குவாதம் இருக்கக்கூடாது. வாசிங்க. உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? மனுஷ மார்க்கமா நடக்கிறீங்களே. நான் உன்னை தெய்வ மார்க்கமா நடக்க சொன்னா, கடவுளுடைய பிள்ளையா நடக்க சொன்னா நீங்க வாக்குவாதம், பொறாமை, சண்டை,
பேதங்கள் இப்படிலாம் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாதாரண மனுஷனு போல நடக்கிறீங்களே. ஆண்டவர் உங்களை தேவ சாயலாக தேவ ரூபத்தில் இப்படி படைத்தாரு. நீங்கள் அப்படி நடக்காம, நீங்கள் தேவ சாயலை வெளிப்படுத்தாம, தேவனை போல நடக்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மனுஷ சாயலை போல, மனுஷனை போல என்ன பண்ணுறீங்க? குழந்தைகளா இருந்து இன்னைக்கும் வாக்குவாதங்கள் பொறாமைகளை இருக்கிறீங்களே. நம்ம நிதானிக்கிறோம். வாக்குவாதம் பண்ணக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பிரித்து பார்க்கக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணணும்? பொதுவாக என்ன பண்ணணும்? நேசிக்க தெரியணும். நம்ம வளர்ந்தவன் என்பது எப்படி தெரியும்? நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்ந்துட்டோம் அப்படின்னு எப்படி தெரியும்? சின்ன குழந்தை எல்லாத்துக்கும் பொறாமப்படும், எல்லாத்துக்கும் வாக்குவாதம். இது என் பொருள், இது என் பொம்மை, இது என் பலூன், இது அப்படி என்ன பண்ணும்? கொடுக்கலாம் அழுவோம், வாக்குவாதம் பண்ணும். இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துது அப்படின்னு. அப்போ அறிவில்லாமல் என்ன பண்ணுது அந்த குழந்தை? பண்ணுது. குழந்தைகளை போல் இருக்கக்கூடாது. வாக்குவாத சண்டைகள் பேதமை இருக்கக்கூடாது. நீ மனுஷ மார்க்கமாக நடக்கக்கூடாது. ஒருவன் நான் பவுலை சார்ந்தவன் என்றும், ஒருவன் அப்போலை சார்ந்தவனும், நான் கேபாவை சார்ந்தவன் என்று உங்களுக்குள்ளே இப்படி பேசுறீங்க. அந்த நாட்கள் என்ன உபதேசம் இருந்ததுன்னா பாருங்க, இன்னைக்கு பவுல் சொல்றது மாதிரி இப்போ இன்னைக்கு பேசுன எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஜிஎஸ் தினகரன் பையன் பால் தினகரன் சார்ந்தவன், நான் ஷாம்பி செல்லவரை சார்ந்தவன், நான் ஜெஸ்டினை சார்ந்தவன், நான் மோகன் சிலாசரை சார்ந்தவன். இப்படி சொன்னால் நீங்களாம் யாரு? மாம்சத்துக்குரியவர்கள். மாம்சத்துக்குரிய பவுலா சிலுவையில் அறையப்பட்டான், இல்லை பேதுருவா சிலுவையில் அறையப்பட்டான். நீங்க யாரை பின்பற்றி கொண்டு இருக்கீங்க? இன்ன வரைக்கும் என்ன பண்றீங்க? மனுஷனை பின்பற்றீங்க, மனுஷனை மதிப்பு கொடுக்குறீங்க. கடவுள் உங்களுக்கு செய்ததை மறந்துட்டு என்ன பண்ணீங்க? மனுஷனை பின்பற்றீங்க. மனுஷனை பின்பற்றுகிற விரும்புகிறவன் கண்ணீரை வர வைக்க சொல்றாரு. இனி யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பின்பற்றக்கூடாது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் தான். ஊழியத்தை மட்டும் தான் செய்கிறாங்க. அவர் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார், அவர் வரங்களை கொடுத்துருக்கிறார். அவரை பார்க்கணுமே தவிர அவரை ஹீரோவாக பார்த்துடக்கூடாது. பாருங்கள், இன்றைக்கி மோகன் சிலாசர் ஹீரோவாக பார்க்குறாங்க. அவர் சொல்கிறதில்ல, நான் என்னை அப்படி பார்க்காதீங்கன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்? தன்னை என்ன பண்ணுறான்? கடவுளாக ஆக்கிடுறான். மோசே அப்படி தான் இன்றைக்கி கடவுளாகவே ஆக்கிட்டு இருப்பானுங்க. அதனால தான் மோசே சரீரத்தான் காணாதபடி செய்துட்டார். பாருங்கள், இன்றைக்கி அவருக்கு ஒரு கல்லறை மட்டும் தெரிஞ்சுருந்துச்சு, இன்றைக்கி கோயிலை கட்டி பெருசாக கொண்டாடிட்டு இருப்பான். மோசேவுடைய சரீரம் மட்டும் தெரிஞ்சது, எங்கே வச்சாங்க தெரிஞ்சதுன்னா அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? மோசேவுக்கு மோசேவே ஒரு கடவுள் ஆக்கிட்டு இருப்பான். அதனால தான் மோசேவை கர்த்தர் என்ன பண்ணார்? மரித்த போது அவரே என்ன பண்ணார்? அடக்கம் பண்ணிட்டார். இன்ன வரைக்கும் மோசேவுடைய கலர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. பாருங்கள், நம்ம மனுஷனை கடவுளாக்கக்கூடாது. நான் பவுலை சேர்ந்தவன் என்று, கேபாவை சேர்ந்தவன் என்று, அப்போலை சார்ந்தவன் என்று சொல்லக்கூடாது. அது மாம்சத்துக்குரியவர்கள். மனுஷனை சார்ந்து வளர்க்கக்கூடாது. பாருங்கள், அவருடைய உபதேசம் நல்லா இருக்கும், இவருடைய உபதேசம் நல்லா இருக்கும், இதெல்லாம் பேசின்னு இருக்கக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாக பேசணும். பாருங்க, இவன்லாம் மாம்ச சரீரம் உள்ள ஆட்கள். பாருங்க, ஒரு நாள் செத்து போயிடுவான். நீ சொல்ற ஆள்ல பாருங்க, இதெல்லாம் பவுல் செத்துட்டாரா? கேபா செத்துட்டாரா? எல்லாரும் செத்து, அப்போல செத்துட்டாரா? இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் சாவ போறாங்க. கண்டிப்பாக சாவாங்க. ஒரு நாள் சாவு தான் போறாங்க. ஆமாம், உண்மை. நான் சொல்றது உண்மை தானே. சாவு தானே போறாங்க. இவங்களை போய் நீ கடவுளாக்கலாமா? இவங்க மேலே வைத்த அபிஷேகம் என்ன அபிஷேகம்? கர்த்தர் வைத்த அபிஷேகம். இந்த ஆள் போயிட்டானா இந்த கர்த்தர் இன்னொரு ஆள் அபிஷேகம் பண்ணுவார். ஆமே, அல்லேலூயா. மனுஷனை மகிமைப்படுத்தக்கூடாதுங்க. மனுஷனை எந்த மனுஷனும் என்ன பண்ணக்கூடாது? மகிமைப்படுத்தக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நீங்கள் மாம்சத்துக்குரியவராக இராமல் ஆவிக்குரியவராக இருக்கணும் என்று பவுல் போதிக்கிறார். இப்படிப்பட்ட போதனைகள் கேட்கும்போது சிலருக்கு கோபம் வரும். இப்போ ரஜினி ரசிகர்களுக்கு கோபம் வரும் போல விஜய் ரசிகர்களுக்கு கோபம் வரும். ஏன்? எங்கள் தலைவரை பற்றி தப்பாக பேசினாங்க. இன்றைக்கி கேட்டுக்கிறவங்க தலைவரை பற்றி பேசினவொன்னு கோபம் வரும் சில பேருக்கு. வந்தால் வரட்டும், இன்னும் நல்லா வரட்டும்ன்றாங்க. நான் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவரை குறித்து நான் மேன்மை பாராட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுன்னு நான் சொல்கிறேன். மனுஷனை குறித்து ஏன் பேசி நிற்கிற? மனுஷனை பற்றி பேசி நிற்காத. மனுஷனா சிலுவையில் அறையப்பட்டான், பவுலா சிலுவையில் அறையப்பட்டான், ரத்தம் சிந்தின பாவத்தை சிலுவையில் சுமந்தான். அவன் உன்னை ரட்சிக்கல இல்லையே, பவுலர் உன்னை ரட்சிக்கல இல்லையே. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் உன்னை ரட்சித்தார், பாவங்களை மன்னித்தார். அவரை மேன்மை பாட்டு. நீங்கள் மாம்சத்துக்குரியவளாமல் ஆவிக்குரியவளாக இருங்கள் என்று பவுல் சொல்றார். இதை தான் நம்ம பேசணும். மாம்சத்துக்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். நான் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நீங்கள் அவருக்கு சொந்தமே இல்லை. இந்த ஆவியானவர் உனக்கு நீ என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க அன்றைக்கே உனக்குள்ளே வந்துட்டார். இந்த ஆவி உனக்குள்ளே இருக்குதா? இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறாரா? இந்த ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தா என்ன பண்ணுவேன்? கிறிஸ்துவுடையவனாக இருப்பேன். கிறிஸ்து இல்லாதான் இந்த ஆவி என்ன பண்ண முடியாது.
பெற முடியாது. பாருங்க, ஆவி இல்லாதவன் கிறிஸ்து இல்லாதவன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார், பிதாவை மகிமைப்படுத்துகிறார். இந்த ஆவியானவர் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். வாசிப்போம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது. ஜீவன் உள்ளதாய். அப்போ பாவத்தின் நிமித்தம் சரீரமானது மரித்ததா இருக்கிறது. இந்த ஆவியானவர் வந்துட்டா இந்த பாவம் செய்கிற இந்த சரீரம் செத்து போயிடும். பாவத்தின் வல்லமை, பாவத்தின் தண்டனைக்கெல்லாம் இந்த சரீரம் என்ன பண்ண செத்து போயிடும். பாவம் செய்ய முடியாது. ஏன் பாவம் செய்ய முடியாது? பரிசுத்தமான ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. நீ துணிகரமா எந்த பாவத்தையும் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய முடியாது. ஆமென். அதான் உண்மை. பாருங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது பாவத்தின் நிமித்தம் உங்க சரீரம் செத்து போயிடும். நீ துணிகரமா எந்த பாவத்தையும் செய்ய முடியாது. அப்படி ஆவி இல்லைன்னா நீ துணிகரமா போய் பாவம் செய்வ. அப்பயே நீ தெரிஞ்சுக்கலாம், எனக்குள்ள அந்த ஆவி இல்லை, கர்த்தரை என்னை தெரிந்து கொள்ளலைன்னு அப்படியே புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த ஆவியானவர் நீ ஒரு வேளை வீழ்ந்துட்டேன்னா மறுபடியும் என்ன பண்ணலாம்? எழுந்து அந்த ஆவியானவரை எனக்கு கொடுக்க முடியாது சொல்லலாம். மாம்சத்தில் படி வாழாமல் ஆவியின் படி நாங்கள் பிழைக்கணும். பாருங்க 11 வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். என்ன சொல்ல வர்றாரு அப்போஸ்தலன் பவுல்? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவியானவர். இந்த ஆவியானவர் யாரு? இந்த ஆவியானவர் யாரு? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாராம். என்ன சொல்ல வர்றார்? நல்லா தெளிவா சொல்றார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், அப்போ இயேசுவை எப்படி உயிரோட கூட எழுப்பினாரோ, சாவுக்கு ஏதுவான சரீரம் இந்த பூமியில நாம் வாழ்ந்து இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் நாம் செத்து போயிட்டாலும் என்ன பண்ணுவாராம்? இந்த சரீரத்தை இயேசுவை எப்படி உயிரோட கூட எழுப்பினாரோ, இயேசு வரும்போது இந்த சரீரத்தை ஆவியானவர் உயிரோட கூட எழுப்புவார் என்று சொல்றார் பவுல். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் மரணத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது? துக்கித்து அழக்கூடாது, அறிவில்லாம அழக்கூடாது. ஏனென்றால் அவங்க எங்க போய் இருக்கிறாங்க? தேவனோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது? துக்கித்து அழக்கூடாது. மாம்சத்துக்குரியவர் என்ன பண்ணுவாங்க? போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு துக்கித்து அழுவாங்க. மனுஷன் பேசுகிற பிரகாரமாக நான் உங்களோட பேசுகிறேன் என்று பவுல் சொல்றார். நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் நடந்து கொள்ளணும். வாசிங்க. கிறிஸ்துவ மருத்துவ எழுப்பினுடைய ஆவி உங்கள் சரீரத்தில் வாசிங்க. வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அந்த சரீரத்தை என்ன பண்ணாராம்? ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். இந்த ஆவியானவர் எப்படிலாம் உயிர்ப்பிக்கிறார்? ஆவியானுடைய வல்லமை என்ன வருது? என்ன பண்ணுது? அபிஷேகம் என்ன பண்ணுது? நுகங்களை முறிக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறேன் என்று இயேசு சொன்னார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், பிசாசு பிடித்த யாவரையும் விடுதலை செய்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், இருதயம் நொறு கொண்டவர்களை குணமாக்கும்படியாக என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்றார். அப்போ ஆவியானவர் இருந்தால் என்ன நடக்கும்? விடுதலை உண்டாகும், கட்டுகள் உடையும். ஆமே, சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கப்பட முடியும். அற்புதங்களை ஆவியானவர் செய்வார். ஆகியா சகோதரே, மாம்சத்துப்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளி கிடையாது. நான் எதுக்கோ கடனாளி கிடையாது. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் கடனாளியா இருந்தாங்க, பாவம் செய்தாங்க. இப்ப இயேசு என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில பாவத்தை சிலுவையில் சுமந்துட்டாரு. நாம் இப்போ பாவத்துக்கு கடன் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய கடன், பாவ கடனை இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். நான் இனி பாவியா இராமல் அவர் விசுவாசிக்கிறபடினாலே நான் அவருக்குள்ள நீதிமான்களாக வாழ்கிறேன். அல்லேலூயா. நான் என்னுடைய பாவங்களுக்காக நான் மரித்து இருக்கிறேன், ஆகிலும் பிழைத்து இருக்கிறேன். இனி நான் அல்ல, என்னில் வாழ்கிற கிறிஸ்துவை என்னைக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் சொல்றார். அல்லேலூயா. நான் இப்போது வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துவினால வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் என்னுடைய சரீரம் செத்து போய் இருக்கிறது. மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. நான் யாருக்கும் நான் என்ன பண்ணக்கூடாது? கடன் பட்டவன் இல்லை. கடன் பட்டவன் ஒருத்தனுக்கு அடிமையாயிடுறான். அப்போ பாவம் செய்தவன் பாவத்துக்கு அடிமையாயிடுறான். அப்போ நாம் பாவத்துக்கு அடிமையானவன் அல்ல என்று பவுல் சொல்றார். அல்லேலூயா. நாம் கிறிஸ்தவர்கள் எந்த பாவத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? அடிமைப்பட முடியாது. எந்த பாவத்துக்கு நம்ம மேல வல்லமை கிடையாதான். மொழிபெயர்ப்புல சொல்லுது. நாம் கிறிஸ்துக்கு உட்பட்டு இருந்தா எந்த பாவத்துக்கும் என் மேல அதிகாரம் கிடையாது. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. நீ பாவி பாவின்னு சொல்லி இருந்தது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லி இருந்தது? உன்னை பாவி பாவி என்று தீர்த்து இருந்தது. ஆனா புதிய ஏற்பாடு பிரமாணம், இயேசு பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நீ நீதிமான், நீதிமான், நீதிமான். அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்.
அல்லேலூயா. உங்க பேர் என்ன? நீதிமான், நீதிமானுடைய சந்ததிகள். அல்லேலூயா. என் தாசனை பற்றி விசுவாசத்தில் அநேகர் அவர் நீதிமானாக்க உட்படுத்துவார். அல்லேலூயா. அவரை பற்றுகிற விசுவாசத்தினாலே நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்களே, நீதிமானாக மாற்றப்பட்டு இருக்கிறீங்க. ஆமே. எவ்வளவு பெரிய பாக்கியங்க இது! எவ்வளவு பெரிய கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில சாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் மாம்சத்துக்கு கடனாளி கிடையாது, மாம்சத்துக்கு அடிமை கிடையாது. நான் மாம்சத்திலிருந்து சரீரத்திலிருந்து நான் விலகி இருக்கிறோம். நான் கடனாளி கிடையாது. பாவத்துக்கு எந்த அதிகாரம் என் மேல கிடையாது. ஆமே. பாவம் என்னை ஆளுகை செய்யவே முடியாது. ஆமே. அந்த அதிகாரத்தை கர்த்தர் சிலுவையிலே முறித்து விட்டார். பாவத்தின் வல்லமையின் கூறுகளை உடைத்து விட்டார். பாவத்தில் அடிமையாக இருந்த ஜனங்களை விடுதலையாக்கி விட்டார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அவரே நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதியுமா இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்தினால் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமே. ஏதான் வேதவசனம் சொல்லுது, வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இப்போ என்ன சொல்ல வராரு? முடிவை உண்டு பண்ணிட்டாரு. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியின்படி பிழைக்க முடியும், மாம்சத்தின்படியும் பிழைக்க முடியும். ரெண்டு மரணமும் ஜீவனும் அதிகாரத்துக்கு இருக்கிறது போல இப்போ ரெண்டு முடிவு. நம்ம பாவம் செய்ய முடியும். ரட்சிக்கப்பட்டோம், பாவம் செய்ய முடியுமா? செய்ய முடியும். செய்யாமல் இருக்க முடியுமா? செய்யாமல் இருக்க முடியும். ரெண்டு முடிவு யாருக்கிட்ட இருக்குது? என்கிட்ட தான் இருக்குது. நான் நினைச்சா செய்யலாம், செய்யாத போகலாம். அப்போது நான் கடனாளியாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? நான் பண்ணிடுவேன். மாம்சத்தின்படி பிழைத்தால் நாங்கள் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தை செய்கை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவாலே பிழைத்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனாலே நாம் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் குமாரன உடையவன், ஜீவனுடையவனாக இருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் நீதிபரராக இருக்கிறார். அவரை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாளுக்கு நாள் வாழ்வோம், பரிசுத்தமாக நம்ம காத்துக்கொள்வோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உங்களை எடுப்பார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் சரீரத்தை ஆவியானவர் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுப்போம். பிசாசு ஆளுகை செய்யக்கூடாது. ஆமே. இந்த சரீரத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், தலைமையில் கை வச்சு சொல்லுங்கள், என் சரீரத்தை ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக, என் கண்ணை ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுங்க. மனுஷனால் இந்த முடியாத காரியம் தான். இந்த உலகம் பாவத்தின் வல்லமையில் இருக்குது பாருங்க. நம்ம சுற்றிலும் பாவம் இருக்குதுங்க. அந்த பாவத்தை ஜெயிப்பதற்கு ஆவியானோட பலன் நமக்கு வேணும். ஆமே. ஒவ்வொரு நாளும் நீ என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய உதவி நாடணும். உங்களை பாவி என்று தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு மனசாட்சி கிடையாது. மறுபடியும் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பில் கட்டப்பட்டு நாளுக்கு நாள் அவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்காக உபதேசம் பண்ணுகிறோம். நம்மை நல்லேலூயா. ஏன் கடிந்து கொண்டு சிச்சித்து போதிக்கிறோம்? நீங்கள் யாரை பற்றி வரணும்? கர்த்தரை பற்றி வரணும். மாம்சத்தின்படி நீ வாழக்கூடாது. கர்த்தரை அறிகிற அறிவினால் நீங்கள் வாழ்ந்து பெருக வேண்டும் என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. 2 நாளாக எனக்கு சரீரத்தில் பலவீனம், சொல்ல முடியாத அளவுக்கு பலவீனங்கள், நிற்க கூட முடியாது. ஆனால் இப்போ இருக்கிறது நான் நிர்மூலமாக இருக்கிறது சுத்த கிருபை. அல்லேலூயா. பலவீன தன்னை பலவான் என்று சொல்ல கடவான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி இப்போ விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறோம். சரீரத்தில் எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் வேதம் சொல்லுவது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். அப்போது நீதிமானாக பரிசுத்தமான வாழும்போது சரீரத்தை பலவீனம் வராதா? வரும். அது நிரந்தரமானது கிடையாது. ஆமேன். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பாருங்கள். நேற்று நைட்டில் எனக்கு யாருன்னா பிரசங்கம் பண்ண கூப்பிடேன். என் மனசு சொல்லுது, யாருன்னா பிரசங்கம் பண்ணக்கூடாது. உனக்கு ஐ ஃபீவராக இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, தலைலாம் வலிக்குது, கை காலெலாம் வலிக்குது. நீ என்ன பண்ணு? வேறு யாருன்னா கூப்பிட. நான் என்ன பண்ண மாட்டேன், யாரையும் நான் கூப்பிட மாட்டேன். நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமையில் நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போவதில்லை. ஆவியினாலே நிறைந்து சத்தியத்தை பேசக்கூடிய சந்ததிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆவி இருக்கிறார். நோய்களையும் பேய்களையும் விரட்டுகிற பரிசுத்த ஆவியானவர், கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். என்மேல் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக, பலவீனர்களை பலனாக்கும்படியாக, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி, பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படி ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினா நான் பலவீனப்பட்டு போனது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று வேதம் சொல்கிறதே. பலவீன தன்னை பலவான் என்று சொல்ல கடவான் என்று சொல்லி இருக்கிறதே. நான் பலவீனன் அல்ல, பலவான். என்னை பலப்படுத்த கிறிஸ்து
கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, நான் பிரசங்கிக்க, ஊழியத்தை செய்ய, நான் ஓட. ஆமே, அல்லேலூயா. எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நான் பலவீனன் அல்ல. அவர் கோத்திரத்தில் யாரும் பலவீனப்பட்டதல்ல. அல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த கோத்திரத்தில் ஒருவனும் பலவீனப்பட்டதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுதா, நாம் கோத்திரத்தில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை. பலவீனத்தின் மத்தியிலே பலன் கொண்டார்கள். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நாம் பலன் கொள்ள முடியும். ஆமே, ஆமே, அல்லேலூயா. கர்த்தரன் பலனா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு எது அழைத்தாரோ அந்த அழைப்பில் நிலைத்திருங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார், மேன்மையாக கொண்டு வருவார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கு என்பது உணர்ந்து உங்கள் சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கோவிலாக இருக்கிறீங்க. இந்த கோவில்களில் சாமி வாசம் பண்ணுறாரு, இயேசு சாமி வாசம் பண்ணுறாரு. ஆகையினால இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடாதீங்க, இதை கெடுத்து போடாதீங்க. இந்த கெடுத்து போட்டால் ஆண்டவர் இந்த ஆலயத்தை கெடுத்து போடுவா. வேசித்தனம் பண்ணி, குடிச்சு, விபச்சாரம் பண்ணி, தவறான வாழ்க்கை வாழ்ந்து இந்த சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது, கெடுக்கக்கூடாது. ஆமே. ஒருவேளை உனக்கு ஒரு பலவீனம் இருந்தால் நீ என்ன பண்ணணும், ஆண்டவருடைய உதவியை, தயவை நீங்கள் நாடுங்க. நிச்சயமாக உதவி செய்வாங்க. ஜெபம் பண்ணுமா? ஹல்லேலூயா.